சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சமயபுர மாரியம்மன் உங்கள் இல்லம் தேடி வருகிறார் என்றால் கட்டாயம் தெரியும் அறிகுறிகள் மற்றும் உங்கள் வாசலில் நிற்கும் ஒரு உயிரினம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சாமிக்காக நம்ம தான் விரதம் இருப்போம். ஆனா, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த சமயபுர மாரியம்மன். சமயபுர மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும்போது சுவாமிக்கு நெய்வேத்தியமாக நீர் ஆகாரமான இளநீர், மோர் மற்றும் கூழ் இது போன்ற பொருட்கள் மட்டுமே சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கப்படும். எந்த ஒரு படையலும், அதாவது சர்க்கரை பொங்கல் படையல் இது போன்ற படையல்லாம் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்க மாட்டார்கள். நம்ம எப்படி விரதம் இருக்கும்போது வெறும் நீராகாரமா எடுத்துக்கிறோமோ அதே போல 28 நாட்களும் சுவாமிக்கு நீராகாரம் மட்டுமே வைத்து நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கும் அற்புதமான தெய்வம் தான் இந்த சமயபுர மாரியம்மன். அதே போல சமயபுர மாரியம்மன் கருவறையில உள்ள சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வம் மூலிகையால் ஆனது. அதனால அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் கிடையாது. இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்கும்போது மக்கள் அந்த தெய்வத்திற்கு நன்றி கூறும் விதமாக கூடையா வெறும் பூக்களா கொண்டு வந்து பூச்செரிதல் விழா தொடர்ந்து நடக்கும். ரொம்பவே விமர்சையாக இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த கோவில்ல இன்னுமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல முன் மண்டபத்துல தூங்கக்கூடியவர்கள் சுவாமி இரவு நேரங்கள்ல நடந்து வர்றாங்க. அவங்களோட கொலுசு சத்தத்தை நாங்க கேட்டிருக்கோம். அந்த அம்பாளின் நடக்கும்போது என்ன ஒரு அசைவு இருக்குமோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இன்னுமே பலருமே நாங்க நேத்து தூங்கும்போது கூட இதெல்லாம் நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் தான் நம்ம சமயபுர மாரியம்மன். சமயபுர மாரியம்மன் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு மாரியம்மன் கோவில் இருக்கு. இப்ப தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் இருக்கு. இங்க உள்ள கோவில்லயுமே பார்த்தீங்கன்னா, கருவறையில உள்ள சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் தோன்றி மண்ணிலிருந்து, புற்று மண்ணிலிருந்து உருவாகியவர்கள். அதனால அவர்களுக்கு அபிஷேகம் கிடையாது. அதே போல அங்கேயுமே முன் மண்டபத்துல அம்மை நோய் வந்தவர்கள், அம்மை நோய் போனதுக்கு அப்புறம் வந்து தூங்குறேன், ஒரு நாள் நைட்டு வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள மண்டபத்துல தூங்கும் போதும் அம்மனின் அனுக்கிரகம், அதாவது அம்மனின் நடமாட்டம் தெரிவதாக பலருமே கூறுகிறார்கள். இப்படி இந்த மாரியம்மன் மற்றும் சமயபுர மாரியம்மன் நடமாட்டம் தெரியும் அப்படின்னா நம்ம வீட்டில் என்னென்ன அறிகுறி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அறிகுறி வாசலில் வேப்பிலை மனம் வருவது. வேப்பிலை, மல்லிகைப்பூ மனம் திடீரென்று வருகின்றது, சாம்பிராணியின் மனம் வருகின்றது அப்படின்னா கட்டாயம் அந்த தெய்வம் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல கூட வாசல்ல திடீர்னு உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வேப்ப மரமோ, ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னா, வாசல்ல அடிக்கடி வந்து வேப்பிலை, பச்சை வேப்பிலைய அடிக்கடி வந்து வாசல்ல வந்து விழுவது. அது மட்டும் அல்ல, அது உங்க நிலைவாசல்லயோ அல்லது உங்க பூஜை அறையிலயோ சந்தன, குங்கும பொட்டு திடீரென்று நல்லா பளிச்சென்று தெரிவது. அதுவும் நிலைவாசல்லலாம் திடீரென்று ஒரு மஞ்சள் குங்கும பொட்டு தோன்றுவது. அந்த தோன்றும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொட்டு ரொம்ப பிரகாசமா இருக்கும். இது போன்ற அறிகுறிகள்லாம் உங்க வீட்ல இருந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்க இல்லம் தேடி அந்த சமயபுரம் மாரியம்மனே உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம். கோவில் எலுமிச்சம்பழம் உங்க இல்லம் தேடி வருவது, அல்லது ஒரு எலுமிச்சம்பழம் உருண்டு, இப்ப நீங்க வாசல்ல ஒரு கையில எலுமிச்சம்பழம் வச்சிருக்கீங்க. டக்குனு அது கை தவறி உங்க வீட்டுக்குள்ள உருண்டு வருது, உங்க பூஜை அறை நோக்கி உருண்டு போகுது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அந்த சமயபுர மாரியம்மன் உங்க வீட்ல நிறைவாக இருக்கிறார். உங்க இல்லம் தேடி உங்களுடைய பக்தியின் மகிமையால மகிழ்ந்து உங்களை காண வந்திருக்கின்றார் அப்படிங்கிறது. அதே போல இந்த சமயபுர மாரியம்மன் உங்களை பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயம் இந்த 2 அறிகுறி தெரியும். 1, உங்க கனவுல அந்த அம்மன் வாசல்ல நிக்கிறத கண்குளிர உங்களால பார்க்க முடியும். அம்மன கண்ணார பார்க்கறது நெறைய பெண்களுக்கு, அதுவும் இந்த சாமி வந்து பச்சை பட்டினி விரதம் இருக்கும்போது நெறைய பேரோட கனவுல தோன்றி, "நான் இருக்கேன், நீ வா" அல்லது "குங்குமம் குடு" அல்லது "பூக்கள் குடுன்னு" அந்த தெய்வம் உரிமையோட கேட்கும். அப்படி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் அந்த கோவிலுக்கு, சமயபுர மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அவர்களுக்கு குங்குமம் மற்றும் பூச்செரிதலுக்கு தேவையான உங்களால முடிந்த ஒரு 1/4 கிலோ பூவாவது வாங்கி கொண்டு போய் குடுங்க.
அந்த பூவே போதுங்க. சாமி மனம் குளிர்ந்துரும். உங்க கஷ்டம் அனைத்துமே உங்கள விட்டு விலகிரும். உங்க குடும்பமே ரொம்ப சிறப்பா இருக்கும். முக்காவாசி இந்த அம்மன், மாரியம்மன் இவங்களெல்லாம் வழிபாடு செய்றதுனால, நம்ம வீட்ல உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் மேம்படும். அதுவும் இந்த வெயில் காலத்துல அம்மை நோயெல்லாம் நெறைய பேருக்கு வரும். அதுவும் நம்ம அம்மன தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது நெறைய பேருக்கு பருக்கள் வரும். அப்ப அம்மன வேண்டிக்கிட்டு கல்லுப்பும், மிளகும் வாங்கி குடுக்கும்போது அந்த பருக்கள் கொட்டி போறது, கால் முடியாதவங்களுக்கு கால் பொம்மை வாங்கிட்டு வந்து அந்த எல்லையில வைப்பது. கண் மலர் அதாவது கண் பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னா, நம்ம கோவில்ல சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கண் மலர் வாங்கிட்டு போய் உண்டியல்ல சேர்ப்பது. அது மட்டும் இல்ல நெறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும்போது, அந்த அம்மன் கோவில்ல உள்ள வேப்ப மரத்துக்கு அடியில நம்ம தொட்டில் கட்டும்போது சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கைலாம் இருக்கு. இது நெறைய பேருக்கு நடந்தும் இருக்கு. உங்க ஊர் மாரியம்மன் கோவில்ல இது போன்ற என்ன வழிபாடு உங்க ஊர்ல நடக்குது அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் உங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த உயிரினங்கள் உங்க வீட்டு வாசல்ல நிற்கும். அது என்ன உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு மொட்டை மாடியிலயோ அல்லது உங்க வீட்டு வாசல்லயோ நீங்க பார்த்தீங்கன்னா, கருட பகவான் வட்டமிட்டு கொண்டிருப்பார். எந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்கின்றதோ, அந்த இடத்துல கட்டாயம் கருட பகவான் வட்டமடிப்பார். அது போன்ற நிகழ்வு உங்க வீட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்ல தெய்வ சக்தி நிறைவாக குடியிருக்கின்றது. அந்த சமயபுரம் மாரியம்மன் நிறைவாக இருக்கிறார் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு வீட்டுக்கு இந்த உயிரினம் அடிக்கடி வருது அப்படின்னாலுமே, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். உங்க வீட்ல சமயபுரம் மாரியம்மன் இருக்கிறார் அப்படின்னு. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க. ஒரு வீட்டுக்கு சின்ன குழந்தைங்க அவ்வளோ எளிதில வந்து அந்த வீட்ல அமைதியா இருக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஒரு குழந்தை வருதுன்னா, அதிகமா அழுவும், அதிகமா அடம் பிடிக்கும், திடீர்னு தூங்காதுங்க. ஆனா, உங்க வீட்ல அந்த சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க அப்படின்னா, உங்க வீட்டு குழந்தைகள் ரொம்பவே ஆரோக்கியமா இருப்பார்கள். அக்கம் பக்கத்தார் இருக்கிற குழந்தைகள் உங்க வீட்டுக்கு விரும்பி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. இது அனைத்துமே நடந்துச்சு அப்படின்னாலே, நீங்க 100% தெரிஞ்சுக்கலாம். உங்க வீட்ல அந்த சமயபுரம் மாரியம்மன் நிறைவாக இருக்கிறார் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.